அண்மைய நாட்களில் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிற ஒரு செய்தியை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டனின் மனைவி ஹிலரி கிளின்டன் ஹார்ட் சாய்ஸஸ் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் ஒரு ஆச்சரியமான விபரத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். 2வது உலகப் போர் ஆரம்பித்து சில வாரங்களுக்கு பிறகு ஒரு ரஷ்ய வீரருக்கு வீட்டுக்கு செல்ல விடுமுறை கிடைக்கிறது. விடுமுறையை கழிக்க ஊருக்கு சென்ற வீரருக்கு ஊருக்குள் நுழையும் போதே அதிர்ச்சி காத்திருக்கிறது. அவரது ஊர் எதிரிகளால் குண்டு வீசப்பட்டு பிணங்கள் குவியல் குவியலாக இராணுவ வண்டியில் கடத்தப்பட்டிருந்தது. பல நூற்றுக்கணக்கில் கிடந்த சடலங்கள் கூட்டுக்கிளறைக்கு எடுத்துச் செல்லப்பட தயாராக இருந்த நிலையில் சடலங்களின் முன்னால் அந்த இராணுவ வீரர் சிறிது நேரம் நின்றார். ஒரு பெண்ணின் பாதத்தில் இருந்த பாதணிகளை அவர் திடீரென கவனித்தார். முன்பொரு நாள் தனது மனைவிக்காக வாங்கி வந்த காலணிகள் போல தெரிந்தன. உடனே வீட்டுக்கு ஓடினார். வீட்டில் யாரும் இல்லை. வேகமாக திரும்பி வந்து வாகனத்தில் இருந்த அந்த உடலை பரிசோதித்தார். அது அவரது மனைவியே தான். அதிர்ச்சி அடைந்த அவர் பொது கல்லறையில் மனைவியை புதைக்க விரும்பவில்லை என்றும் தனிக்கல்லறையில் புதைக்க விரும்புவதாக கூறி உடலை தன்னிடம் வழங்குமாறு வேண்டினார். அனுமதியும் கொடுத்தார்கள். வாகனத்தில் இருந்த உடலை வெகு சிரமத்துடன் வெளியே எடுக்கும் போது மனைவி இன்னும் உயிருடன் இருப்பதை பார்த்து அதிர்ந்து போனார். உடனே அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு தேவையான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் உயிர் பெற்றார் அந்த வீரரின் மனைவி. இந்த விபத்து நடந்து சில வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட உயிருடன் புதைக்கப்பட இருந்த அந்த மனைவி கருப்புமுற்றால் ஆண் குழந்தை பிறந்தது. பிரசவம் பார்த்தவர்கள் பையனுக்கு பெயர் சூட்டினார்கள். பெயர் என்ன தெரியுமா? நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். விளாடிமிர் புட்டின். எங்கோ கேட்ட மாதிரி இருக்கிறதா இந்த பெயர்? இவர்தான் தற்போதைய ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின். சவக்குழிக்கு போக இருக்க வேண்டிய தன்னுடைய தாயிடம் இருந்து அதிர்ஷ்டவசத்தால் கருவிலே திருவாகி இந்த உலகில் அவதரித்து இந்த உலகை ஆட்டிப்படைக்கும் சக்திகளில் ஒருவராக திகழ்கிறார். இந்த செய்தியை சற்று உளவியல் கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்து பாருங்கள். கணவனின் வரவை நம்பி இறைவனை வேண்டிக் கொண்டு காத்திருந்த அந்த பெண்ணின் நேர்மறை எண்ண அலைகள் அவரது கணவனின் கண்ணில் காட்டிக் கொடுத்து அவளை பிணக்குவியலில் தனியாக மீட்க உதவியது. இந்த நேர்மறை எண்ண அலைகள் தான் இறைவனின் அருள். இப்படித்தான் இந்த கதை முடிகிறது. ஹிலரி கிளின்டன் த ஹார்ட் சாய்ஸஸ் என்கிற புத்தகத்தில் இந்த கதையை எழுதியிருக்கிறார். இப்பொழுது உலக அளவில் மிக வேகமாக பரவி வருகிறது இந்த கதை. இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்களுடைய பின்னூட்டல்களை வழங்குங்கள்.